அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 3 மாதங்களாக நம்மளுடைய சிந்தனையில் இருப்பது அப்படின்றது கொரோனா வைரஸால் ஏற்பட்ட ஊரடங்கு, அதனால் நாம் சந்தித்த பொருளாதார சிக்கல், அதுக்கப்புறமா கொரோனாவிற்கு பிறகான எதிர்காலம் போன்ற கொரோனாவை பற்றிய சிந்தனையே நம்ம மனதில் ஆழ்கொண்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நாம் பேச மறந்த அல்லது நம் சிந்தனைக்கு வராத ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கடந்த 3 நாட்களாக இல்லை கடந்த ஒரு வாரமாகவே சோஷியல் மீடியாஸில் அதிகமாக பேசப்படுற வார்த்தையாக EIA 2020 இருக்குது. அது என்ன EIA 2020 அப்படின்றத இந்த காணொலியில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். EIA அப்படின்றது என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு 2020. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு அமைப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1985 ஏற்றப்பட்டது. அது எதனால் ஏற்றப்பட்டது அப்படின்னா, போபால் விஷவாயுவுக்கு அப்புறமா தான் நம்ம விபத்துகளாக இருந்தாலும் சரி, அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளாக இருந்தாலும் சரி, அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள்லாம் பார்த்த பிறகு தான் தொழிற்சாலை தொடங்குறாங்கன்னா அது சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று ஏற்றப்பட்டது. அதே போல தான் 2004 சுனாமி வந்த பிறகு தான் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தோம். எப்பயுமே இந்தியர்கள் அல்லது இந்திய அரசு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் அதிலிருந்து நம்ம முழிச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறமாக தான் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு இது 94 நடைமுறைக்கு வந்தது. 94 2006 வரைக்கும் இருந்தது. 2006 இதிலேயே சில அப்டேட்ஸை, சிலது தளர்வுகளும் கடுமையாகவும் ஆக்கப்பட்டது இந்த சட்டத்திலேயே. ஸோ EIA அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த தொழிற்சாலையில் எங்கே ஆரம்பிக்க போகிறோம், எந்த நிலத்தில் ஆரம்பிக்க போகிறோம், அதனால் நீர்நிலைக்கு என்ன பாதிப்பு, காற்றுக்கு என்ன பாதிப்பு, அந்த நிலத்தில் என்ன பாதிப்பு வரும், அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத ஒரு அறிக்கையாக கம்பெனி நிறுவனம் ஆரம்பிக்கிறவங்க அதை அறிக்கையாக தயாரித்து அதை அப்ரைசல் கமிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பப்ளிக் ஒப்பீனியன் வாங்கணும். அந்த ஒப்பீனியனையும் கொண்டு போய் அப்ரைசல் கமிட்டிகிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு நிபுணர் குழு இருப்பாங்க. அந்த நிபுணர் குழு இதனால் இந்த கம்பெனியால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இல்லை பாதிப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அதற்கான அனுமதியை மறுத்துருவாங்க. இதுதான் EIA. 2020 EIA என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாகவே EIA 3 கேட்டகரியில் பிரிச்சிருப்பாங்க. அது கேட்டகரி A, கேட்டகரி B1, கேட்டகரி B2. அதாவது A கேட்டகரியில் ரொம்ப பெரிய நிறுவனங்கள், ரொம்ப பெரிய திட்டங்கள் அதெல்லாம் இருக்கும். ஒரு மீடியம் திட்டங்கள் B1 இருக்கும். ரொம்ப சிறிய திட்டங்கள்லாம் B2 கேட்டகரியில் இருக்கும். இதில் B2 கேட்டகரியில் இருக்கிறதுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் தேவை கிடையாது. அவங்க அந்த கம்பெனியை என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாமே வாங்கி நடத்திக்கலாம். ஸோ மருந்து தயாரிக்கிற திட்டங்கள் எல்லாம் B2 கேட்டகரியில் இருக்கும். இதில் B1 கேட்டகரியில் இருக்கிறதும் A கேட்டகரியில் இருக்கிறதும் கண்டிப்பாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணும். அதுதான் 2006 இருக்குது. 2020 இந்த வரைவிலும் கூட முக்கியமான நிறைய திட்டங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்க ஒரு 40 திட்டங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 40 திட்டத்தில் முக்கியமாக என்ன எதை பற்றி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு திட்டம் மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டம் தேசிய நலன் சார்ந்த திட்டம் அல்லது இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சார்ந்த திட்டம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்கன்னா, அந்த திட்டத்துக்கு ஈஸி வாங்க தேவையில்லை. அதுக்கு பொதுமக்கள்கிட்டையும் கருத்து கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசு ஒரு திட்டத்தை இது இந்திய தேசத்திற்கு தேவையான நலம் சார்ந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த திட்டத்துக்கு ஈஸி கிளியரன்ஸ் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு மாநில அரசு ஒரு மாநில சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த மாதிரி திட்டத்திற்கும் ஈஸி கிளியரன்ஸ் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 40 கேட்டகரியில் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த 40 கேட்டகரிக்கும் ஈஸி கிளியரன்ஸ் வாங்க தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சேலம் 8 வழிச்சாலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீத்தேன் ஈத்தேன் இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு தனிநபரும் அந்த திட்டம் சரியில்லை, அது இல்லை, எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் மக்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழலியல் அமைப்போ ஒரு அரசியல் கட்சியோ இல்லை தனி மனுஷன் யாராக இருந்தாலும் போய் நீதிமன்றத்தை நாடி அந்த திட்டத்தை நிறுத்த முடியும் இது வரைக்கும். ஆனால் இந்த EIA 2020 வந்துச்சு அப்படின்னா, ஒரு தனி மனிதரோ இல்லை ஒரு சூழலியல் செயற்பாட்டாளரோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ போய் நீதிமன்றத்தை நாடி அந்த திட்டத்தை நிறுத்த முடியாது. யார் போய் கேஸ் போடலாம் இந்த திட்டத்தை எதிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வாட்டர் போர்டோ இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ இந்த மாதிரி அரசு துறை சார்ந்த நிறுவனங்களும் அரசு இந்த கமிட்டி இருக்குல்ல, இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் போய் அந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு போய் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது. மூன்றாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A கேட்டகரியில் இருக்கிறதோ B1 கேட்டகரியில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டோ ஆரம்பிக்க போகிறாங்கன்னா, அதை இப்போ காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னா
இதுக்கு முன்னே எப்படி இருந்ததுன்னா, இது வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற மக்கள் வந்து அந்த திட்டத்துக்கு சார்ந்து வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் அந்த திட்டம் குறித்து பேசணும் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ எப்படின்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அது செயல் வடிவமாக வரது 45 நாள் ஆகும். இது பப்ளிக் கிட்ட போய் ஹியரிங் நடத்துறதுக்கு அதை நாட்களை வந்து 20 நாட்களாக குறைச்சிட்டாங்க. 30 நாட்களில் மக்கள் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்றது அதை வந்து 20 நாட்களாக குறைச்சிட்டாங்க. நாலாவதாக இதில் என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ எந்த கம்பெனியாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும், இல்லை எந்த ஒரு அனல் மின் நிலையமோ, அணு மின் நிலையமோ, இல்லை காப்பர் ஃபேக்ட்ரியோ, இல்லை லெதர் ஃபேக்ட்ரியோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நாங்கள் இதை வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ கழிவுகள் எங்கள் கம்பெனிலேருந்து வெளியாகிருக்கு, இந்த கழிவுகளுக்கு வந்து நாங்கள் இந்த மேலாண்மை திட்டம் மூலமாக இது பண்ணியிருக்கோம், இதனால் வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அறிக்கையை வந்து அரசுகளுக்கு கொடுக்கணும். அந்த அறிக்கையை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்த அறிக்கையை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் 1 வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 4வது பிரச்சனை. 5வதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கேட்டகரி ஏவில் இருக்கிறதுக்கோ கேட்டகரி B1ல் இருக்கிறதுக்கோ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்ளை பண்ணி கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அதனுடைய கிளியரன்ஸினுடைய ஆண்டுகள் வந்து 15 ஆண்டுகளாக இருந்தது. அந்த 15 ஆண்டுகள் வந்து அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து செல்லும் அப்படின்னு இருந்தது. அதை இப்போ இவங்க எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, ஒரு சில திட்டங்களுக்கு 50 ஆண்டுகள் அப்படின்னும், ரிவர் ப்ராஜெக்ட், தெர்மல் ப்ராஜெக்ட் அப்படி போன்ற ப்ராஜெக்டுக்கெலாம் வந்து 15 ஆண்டுகள் அப்படின்னும், அதுக்கப்புறமா மற்ற எல்லா திட்டத்துக்கும் வந்து 10 ஆண்டுகள் அப்படின்னும் இவங்க வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து 5வதாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட், இந்த டிராஃப்ட் வந்து மொத்தமாக 83 பேஜ் இருக்குது. நான் இதில் வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த டிராஃப்ட் வந்து மார்ச் 12ஆம் தேதி வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டது. மார்ச் 24ஆம் தேதி வந்து ஊரடங்கு ஆச்சு. ஸோ அதிலிருந்தே வந்து கொரோனா வைரஸ் பற்றி தான் வந்து ஊடகங்கள் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிராஃப்ட் வெளியான விஷயமே யாருக்குமே தெரியாது. கடந்த ஒரு வார காலமாக தான் இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் வந்திருக்கு அப்படின்றதே தெரியும். டிராஃப்டை வந்து மார்ச் 12ஆம் தேதி விட்டாங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி அரசு இதழையும் வெளியிட்டிருக்காங்க. அரசு இதழில் வெளியிட்டு 60 நாட்கள் வந்து மக்கள் அதன் மீது வந்து கருத்து சொல்லலாம். அதனுடைய தேதி வந்து ஜூன் 30ஆம் தேதியோட முடிவு அடைஞ்சிருச்சு. ஆனால் சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் வந்து வழக்கு போட்டு டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது, இதில் ஏன் நீங்கள் இவ்வளோ ஆர்வம் காட்டி இவ்வளோ சீக்கிரமாக இதை வந்து முடிக்கணும்னு பார்க்குறீங்க, இதுக்கு வந்து எல்லா மொழிகள்லையும் இதை மொழிபெயர்த்து, அதாவது இந்தியாவில் 22 பிராந்திய மொழிகள் இருக்குது, அது 22லும் இதை மொழிபெயர்த்து வெளியிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி 25 நாள் ஆயிடுச்சு. இன்னும் கூட வந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து இன்னும் வெளியிடலை. இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த டிராஃப்ட் இருக்குது, 83 பேஜஸ் டிராஃப்ட்டு. இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு கடைசி நாள் வந்து ஆகஸ்ட் 11. ஆகஸ்ட் 11க்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை, EA பற்றின கருத்துக்களை வந்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கணும். ஸோ எந்த இமெயில் ஐடியில் தெரிவிக்கணும் அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் வந்து டிராஃப்டுடைய PDF லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் சொன்னது ஒரு 10% தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லாரும் அந்த டிராஃப்டை போய் பாருங்கள், அதை படித்து பாருங்கள். இருக்கிற கருத்துக்களை படிச்சுட்டு எல்லாருமே போயிட்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த உலகம் அப்படின்றது எல்லா உயிர்களுக்குமானது, நம்ம ஒரு மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. எந்த அரசு கொண்டு வருகிற எந்த திட்டமாக இருந்தாலும் வந்து மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டியும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இருக்கணுமே தவிர சுற்றுச்சூழலை அழிப்பதற்காக இருக்கக்கூடாது. இப்போ வந்து 2-3 நாளாக வந்து இந்த திட்டத்திற்கு எதிராக அல்லது இந்த திட்டம் பற்றிய நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்ல இருக்குது. எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். இதை பற்றி நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பேசியிருக்காங்க, அதையும் பாருங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இந்த டிராஃப்டையும் படிங்க. இதை படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.